அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். எல்லா புகழும் வல்ல இறைவன் அல்லாஹு தஆலா ஒருவனுக்கு. இது தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த உலகத்தில் இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் இறைவனுடைய சாந்தியும் அருளும் உண்டாகட்டும். இந்த ரமலான் மாதத்திலே நுழைந்திருக்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த ரமலான் மாதத்தினை பிரயோஜனமாக கழிக்க வேண்டும். இந்த ரமலான் மாதத்தின் மூலம் நான் இறைவனுக்கு நெருக்கமான ஒரு அடியானாக மாற வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இறைவன் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த மனித சமுதாயத்தினருக்கு பல வணக்கங்களை விதித்துள்ளான். அதிலே இந்த நோன்பு என்ற வணக்கமாகின்றது. இதை ஒரு மாதத்தினை, ஒரு வருடத்திலிருந்து 12 மாதங்களில் இருந்து ஒரு மாதத்தினை தேர்ந்தெடுக்கின்றான் இறைவன். தேர்ந்தெடுத்து இந்த மாதத்திலே மனிதர்கள், இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று இந்த நோன்பு மாதத்தினை எங்கள் மீது விதித்துள்ளான். இவ்வகையில் நோன்பு பிடிப்பதால் எமக்கு இறைவன் பல நன்மைகளை தரக்கூடியவனாக இருக்கின்றான். நபி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன், யார் ரமலான் மாதத்திலே ஈமானுடனும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் நோன்பு நோக்கின்றாரோ, உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, அவர் தன்னுடைய பாவங்களிலிருந்து இதற்கு முன் என்னென்னவெல்லாம் செய்தாரோ அந்த பாவங்கள் அனைவனவும் அவருக்கு மன்னிக்கப்பட்டு விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இவ்வாறு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே நபி அவர்கள் எல்லா அமல்களை விடவும், ஏனைய அமல்களை விட இறைவன் இந்த நோன்பிற்கு என தானே கூலி கொடுப்பதாக சொல்வதாக நபி அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அவ்வாறு இந்த ரமலானின் நோன்பை பொறுத்தவரையில் இதை நோற்பதனால், இதிலே அமல் செய்வதால் எங்களுக்கு அதிகம் கூலி கிடைக்கின்றது. எங்களுடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. இறைவன் எங்களுக்கு இந்த நோன்பிற்காக பல கூலிகளை தருகின்றான். இதுவெல்லாம் உண்மையில் ஒரு இபாதத் என்ற ரீதியிலே வழங்கப்படுகின்றது. எனினும் இந்த ரமலான் எங்களிடத்திலே வந்த நோக்கம் என்ன? இந்த ரமலான் எங்களுக்கு எதை கற்றுத்தர வந்திருக்கின்றது? எந்த பாடத்தினை புகட்டுவதற்காக வந்திருக்கின்றது என்பதை சிந்திக்க நாம் அனைவரும் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதனைத்தான் அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவிலே சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, விசுவாசம் கொண்டோர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், விசுவாசிகளே, உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தினரின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்கள் மீதும் அந்த நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கின்றது, கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லிவிட்டு இறைவன் அதை தொடர்ந்து எதற்காக இது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை தெளிவுபடுத்துகின்றார். இது லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக மாறுவதற்காக என்பதனை இறைவன் அந்த காரணத்தினை, இந்த நோன்பு எதற்காக ஏற்படுத்தப்பட்டதோ, இந்த ரமலான் மாதத்தினை நோன்பு மாதமாக இறைவன் எதற்காக ஆக்கினானோ அந்த காரணத்தினை இறைவன் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார். எனவே இந்த நோன்பு எங்களுக்கு எந்த விதத்தில் தக்வாவை, இறையச்சத்தினை கற்றுத் தருகின்றது என்று பார்த்தோம் என்று சொன்னார். இன்று நோன்பு நோற்றிருக்கக்கூடிய எங்களில் ஒவ்வொருவரும் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? எங்களுக்கு முன்னர் ஹலாலான ஒரு உணவு இருக்கின்றது. அதை நாங்கள் உண்கின்றோமா இல்லையா என்று பார்ப்பதற்கு யாருமே இல்லை. ஒரு அறையிலே நாங்கள் மாத்திரம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனினும் இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். இறைவன் நான் சாப்பிட்டால் என்னுடைய நோன்பினை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதற்காக அங்கே நாங்கள் அந்த ஹலாலான உணவினை சாப்பிடாமல் இருக்கின்றோம். இவ்வாறு ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை நெருங்காமல் இருக்கின்றார், இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதற்காக. இவ்வாறு ஒரு மனிதன், நான் நோன்பாளியாக இருக்கின்றேன், வீண் பேச்சுக்கள் பேச மாட்டேன், கெட்ட பேச்சுக்கள் பேச மாட்டேன், ஏனையவர்களை துன்புறுத்த மாட்டேன் என்று நோன்பு என்ற ஒரு கட்டுப்பாட்டினால் அங்கே அவன் பல பாவங்களை விட்டும் தவிர்ந்திருக்கின்றான். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே இவ்வாறு ஒரு மனிதன் எத்தனையோ பசி இருந்தும் கூட, அவனுக்கு பல தேவைகள் இருந்தும் கூட அவன் அங்கே தன்னுடைய ஆத்மாவினை, தன்னுடைய ஆசைகளை அங்கே கட்டுப்படுத்திக் கொள்கின்றான். இதே ஒரு மனிதனுக்கு இறையச்சத்தினை அங்கே கற்றுக் கொடுக்கின்றது. இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான், இறைவன் என்னை உற்று
எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு எண்ணத்தினை அவனுடைய உள்ளத்திலே இந்த இறையச்சம் போடுகின்றது. இவ்வாறு இறைவன் இந்த ஒரு மாதமும் எதற்காக மனிதனை நோன்பு நோக்க வைத்திருக்கின்றான் என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஏனைய 11 மாதங்களை விட ஏனைய 11 மாதங்களிலே பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை இறைவன் அழைக்கின்றான். இறைவன் இந்த மனிதர்களை பாவத்திலிருந்து மீட்க வேண்டும், இந்த மனிதர்களை நாங்கள் சரியான வழிக்கு எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு வருடத்தில் ஒரு மாதத்தினை தேர்வு செய்கின்றார். ஒரு வருடத்தில் அந்த மாதத்தினை தேர்வு செய்து அதிலே ஷைத்தானையும் விலங்கிட்டு விட்டு மனிதர்களுக்கு வாழ்க்கை பாடத்தினை கற்றுக் கொடுக்கின்றான். ஒரு மனிதனுக்கு இறைவனை எவ்வாறு அஞ்ச வேண்டும், இறைவனை அஞ்சி எவ்வாறு வாழ வேண்டும் என்ற அழகான ஒரு பாடத்தினை, எவ்வாறு நடக்க வேண்டும் என்ற ஒரு விளக்கத்தினை இறைவன் அந்த ஒரு மாதத்திலே மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றான். எனவே இந்த நோன்பினை யார் சரியான முறையில் விளங்கிக் கொள்கின்றாரோ அவர் ஏனைய காலங்களில் அடுத்த நோன்பு வரையுள்ள அந்த 11 மாதங்களிலே அவர் எவ்வாறு நடக்க வேண்டும், அவர் தனக்கு முன் நோன்பு நோக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஹலாலான உணவிலிருந்தும் சாப்பிடவில்லை, இவ்வாறு அவர் ஏனைய காலங்களில் ஹராத்தில் இருந்து தவிர்ந்து கொள்வார். தன்னிடத்தில் தன்னுடைய மனைவி இருந்தும் அவர் நெருங்கவில்லை, எனவே அவர் விபச்சாரத்திலிருந்து தவிர்ந்து கொள்கிறார். தன் நாவினை இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கின்றான், நான் நோன்பாளியாக இருக்கின்றேன் என்பதற்காக அவர் தன்னுடைய நாவினை அங்கே கட்டுப்படுத்திக் கொள்கின்றார். அவ்வாறு ஏனைய காலங்களிலே புறம் பேசுவதை விட்டும், ஏனையோர்களை குத்தி கதைப்பதை விட்டும், ஏனையவர்களை பற்றி தோண்டி தோண்டி ஆராய்வதை விட்டும் அவர்கள் தவிர்ந்து கொள்வார்கள். இவ்வாறு ஒரு மனிதன் இறைவனை எந்த நேரத்திலும் அஞ்சுவதற்கு ஏதாவது ஒரு தவறு செய்ய போகின்றானா, இறைவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான், ஏதாவது ஒரு குற்றம் ஒன்று அங்கே நடக்கின்றது என்று சொன்னால் இறைவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான், நான் அந்த தவறிலே நானும் கலந்து கொள்ளக் கூடாது என்ற அந்த உணர்வு உண்மையில் நோன்பை யார் விளங்கிக் கொள்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே இந்த உணர்வு, இந்த இறையச்சம் எல்லாம் ஏற்படும். அதனால்தான் இந்த இறையச்சம் உடையவர்களாக நீங்கள் மாறுவதற்காக இறைவன் உங்கள் மீது நோன்பினை கடமையாக்கி வைத்திருக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். எனவே சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, நாங்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டும். எங்களை எத்தனையோ ரமலான்கள் கடந்திருக்கின்றது, நாங்களும் பிறந்து 20 வருடமாகி இருக்கலாம், 50 வருடமாகி இருக்கலாம், ஏன் 70 வருடங்கள் கூட ஆகி இருக்கலாம். எத்தனை ரமலான்கள் எங்களை கடந்திருக்கின்றது. இந்த ரமலான்கள் எங்களுடைய உள்ளங்களிலே இறையச்சத்தினை, தக்வாவை ஏற்படுத்தி இருக்கின்றதா? இந்த ரமலானின் மூலம் நாங்கள் பிரயோசனம் அடைந்திருக்கின்றோமா என்று நாங்கள் அனைவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த தக்வா யாருடைய உள்ளத்திலே இருக்கின்றதோ அவர்கள் இறைவனை அஞ்சுவார்கள், எந்த சந்தர்ப்பத்தில் என்றாலும் அஞ்சுவார்கள். இதனையே நபி அவர்களுடைய காலத்திலே எங்களுக்கு தெரிந்த ஒரு சம்பவம், விபச்சாரியாக இருந்த ஒரு சஹாபி பெண்மணி விபச்சாரம் செய்து விட்டார். சந்தர்ப்பத்தின் காரணமாக விபச்சாரம் செய்த அந்த பெண்மணி இறைவனை அஞ்சுகிறார். இறைவனுடைய தண்டனையை, கபரினுடைய வேதனையை அஞ்சுகின்றார்கள். அஞ்சியதன் காரணமாக நபி அவர்களிடத்திலே வந்து அங்கே ஒத்துக்கொள்கின்றார்கள். பின்னர் தன்னுடைய குழந்தையை வைத்துவிட்டும், தன்னுடைய சிறு குழந்தையை வைத்துவிட்டு மீண்டும் அந்த பெண்மணி அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து இஸ்லாமிய தண்டனையை, விபச்சாரத்திற்குரிய தண்டனையை வாங்கி அங்கே மரணித்து போகின்ற சம்பவம் எங்கள் அனைவருக்கும் தெரியும். இதன் காரணம் என்ன? அந்த பெண்மணியை யாரும் கையும் களவுமாக பிடிக்கவும் இல்லை. எனினும் அந்த பெண்மணி அங்கே இறைவனை பயந்தார். இறைவன் என்னை மறுமை நாளில் ஒரு பாவியாக எழுப்பக்கூடாது, இறைவனை நான் கெட்ட ஒரு அடியாளாக நான் சந்திக்க கூடாது என்று அந்த பெண்மணி பயந்தார். அதனால் தான் அவர் அங்கே அந்த சமுதாயத்திலே அவமானப்பட்டார். எனவே சகோதரிகளே, நாங்கள் எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் இறைவனை அஞ்ச வேண்டும் என்று போதிக்கக்கூடிய அழகான பாடம்தான் இந்த நோன்பு என்பதனை நாங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று எங்களுடைய சமுதாயத்தில் எல்லோரையும் பார்த்தோம் என்று சொன்னால், பெரும்பாலான இளைஞர்கள், யுவதிகள் மற்றும் பெரியோர்களை கூட பார்த்தோம் என்று சொன்னால், நோன்பிலே மிகவும் நல்லவர்களாக, நோன்பிலே மிகவும் இறைவனுக்கு பொருத்தமானவர்களாக வாழக்கூடிய ஒவ்வொருவரும்
பெருநாள் நாள், அடுத்த நாள் நோன்பு, ரமலான் மாதம் முடிந்து அடுத்த மாதம் தொடங்கிவிட்ட நாளிலேயே அவர்களுடைய மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பக்கூடியவர்களாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அங்கே பூட்டி வைக்கப்பட்ட தொலைக்காட்சி மீண்டும் திறக்கப்படுகின்றது. அதே போன்று கட்டுப்படுத்தி வைக்கப்பட்ட உள்ளங்களும் உணவுகளும், ஹராமான உணவுகளும் மீண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் வந்து நுழைந்து விடுகின்றது. இவ்வாறு நோன்பு என்ற அந்த ஒரு மாதம்தான் எங்களுடைய உள்ளங்கள் கட்டுப்பாட்டுடன் இருக்கின்றது, இறையச்சத்துடன் இருக்கின்றது. எனவே இந்த ரமலான் வந்ததன் நோக்கம் அங்கே சரியாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றதா? இந்த ரமலான் சரியான முறையில் எங்களுடைய உள்ளங்களிலே பிரதிபலித்திருக்கின்றதா என்பதனை நாங்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டும். எனவே அன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே, நாங்கள் அனைவரும் இஸ்லாம் எதற்காக இந்த ரமலானை ஏற்படுத்தி தந்திருக்கின்றது, இந்த உள்ளங்களை சுத்தப்படுத்துவதற்காக ஏற்படுத்தி தந்திருக்கின்றது என்ற நோக்கத்தினை விளங்கி இந்த ரமலான் எங்கள் அனைவருடைய உள்ளங்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்தி இறையச்சமுடையவர்களாக மாற்றி இருக்கின்றதா என்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே இனிமேல் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் எங்களுடைய உள்ளங்களிலே ஒரு தாக்கத்தினை ஏற்படுத்தி இறையச்சமுடையவர்களாக எங்களை மாற்ற வேண்டும். وآخر دعوانا الحمد لله رب العالمين.